40க்கு 40 வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு. அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலு சொன்னார், நீங்கள் சொல்லி தான் நீங்கள் கேட்டு, அதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார். இல்லை அந்த வெற்றியை சொல்ல போகிறவங்களே நீங்கள் தான். இப்போ 1922 டேபிள் வந்து நம்ம தென் சென்னையில் மட்டும் இருக்குது. இந்த 1922 டேபிள் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு, அதிமுகவுக்கு இவ்வளோ வாக்கு, பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு, இதை நீங்கள் அங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற தேர்தல் எண்ணும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் கொடுத்து, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரவுண்டில் இவ்வளோ திமுக, இவ்வளோ அதிமுக, இவ்வளோ பாஜகன்னு சொல்ல போகிறாங்க. ஆக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முன்னாடியே, அங்கே இருக்கிற ஏஆர்ஓங்களுக்கு முன்னாடியே, தேர்தல் எண்ணும் அலுவலருக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்லவிருக்கிறீர்கள். அந்த மேஜிக் நம்பர்ஸை சொல்ல போகிறது நீங்கள் தான். நீங்கள் அங்கே சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எவ்வளோ ஓட்டு முடிச்சிங்கிறத நானாக இருந்தாலும், வேலுவாக இருந்தாலும், அரவிந்த் ரமேஷாக இருந்தாலும், காரம்பாக்கம் கணபதியாக இருந்தாலும், பிரபாகர் ராஜாவாக இருந்தாலும் இங்கே டிவியில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்டருக்குள்ளே கூட நாங்கள் வரக்கூடாது. வேட்பாளர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மாலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பொதுவாகவே இந்த தேர்தல் எண்ணிக்கையில் கலந்து கொள்ள போகிற உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோ அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தென் சென்னையில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளில் தான், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த 5 தொகுதிகளில் தான் எல்லா இடத்திலும் BLA 2க்களின் கூட்டம் நடத்தியிருப்பார்கள். BLA 2க்கள் என்பவர்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துக்கினா 1922 பூத்து. ஆனால் BLCன்னு எடுத்துக்கணும்னா 19,220 பேர், ஒரு பூத்துக்கு 10 பேர் BLCங்கிறது பூத் லெவல் கமிட்டி. அந்த கமிட்டி அந்த BLC கூட்டத்தையும் தொகுதி வாரியாக கூட்டி, அந்த தொகுதி வாரியாக கூட்டின எல்லா கூட்டத்துக்கும் வந்து நமக்கு அறிவுரை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு NR இளங்கோ அவர்கள். அது அதிகபட்சமாக அவர் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதிக்கும் போய் அவர் இந்த BLC மீட்டிங்கில் கலந்து நிற்க மாட்டார். இங்கே மட்டும்தான் 5 தொகுதிக்கு வந்து BLC மீட்டிங்கில் கலந்து நிற்கிறாரு. ஒரு சில மாவட்டங்களில் BLA 2க்கள் கூட்டத்துக்கு போயிருக்கார். ஆனால் BLC கூட்டத்தை நடத்தினதும் BLC கூட்டத்தில் வந்து கலந்துக்கினதும் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்கள். அவர் இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்போ தொடங்குச்சோ, தேர்தல் நடைமுறை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் 6 சேர்ப்பது எப்படி, நீக்கல் எப்படி, சேர்த்தல் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தல் கூட்டத்துக்கும் வராரு. அப்புறம் BLA கூட்டத்துக்கு 2க்கும் வராரு, BLC கூட்டத்துக்கும் வந்தார். இப்போ வாக்கு என்னும் முகவர்கள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார். இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்த தொடங்கினதிலிருந்து, நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் அந்த இதெல்லாம் நம்புறதில்லை. ஆனால் இந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்லை. ஆனாலும் கூட NR இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட, அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது ஏதோ ஜோசியமோ அந்த மாதிரி இல்லை, அது ஒரு அந்த அளவுக்கு அவருடைய அறிவுபூர்வமான அந்த அறிவுறுத்தல், அதை நீங்கள் செயலாற்றுகிற விதம் இந்த வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 1ஆம் தேதி அவர் தமிழ்நாடு முழுக்க காணொலி வாயிலாக இந்த செய்தியை தான் காணொலி வாயிலாக சொல்ல போகிறார். 1ஆம் தேதி காணொலி வாயிலாக சொல்ல போகிற செய்தியை இப்போ மதுரவாயல் தொகுதியில் இருக்கிறவங்களும் தென் சென்னையில் இருக்கிறவங்களும் நேரடியாகவே கேட்க போகிறீங்க. அப்போது இது நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு வச்சுருக்கிறோம், ஒரு பேனா வச்சுருக்கிறோம். இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். அவர் சொல்ல போகிற செய்தியை, இந்த 17C என்ன, ஒவ்வொரு பேலெட்டும் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, எந்த கலரில் அந்த ஸ்லிப் இருக்கும், அது கிழிஞ்சிருக்கா இல்லையா, சீல் எப்படி உடைப்பாங்க, இந்த சீல் வந்து முறையாக இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி எல்லா தகவலும் சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கின்னு அங்கே போய் அதை நீங்கள் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பூத்தில் வந்து நம்ம மெயின் ஏஜென்ட் ஒன்று வந்துட்டோம், நமக்கு ஆதரவாக இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் இருக்கிறதும், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அவங்க இருக்கிறதும் கூட கூடாது. ஒரு டேபிளில் திமுக கழகத்தின் சார்பில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்களோ அத்தனை பேருமே கண்ணும் கருத்துமா எண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. இதெல்லாம் அறிவுறுத்துறதுக்கு தான் திரு NR இளங்கோ வந்திருக்கிறார். ஒரு மகத்தான கடமையை நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள். இதில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புங்கிறது உங்களுக்குங்கிறத வேலு ரொம்ப சிறப்பாக சொன்னார். மற்றவங்க ஓட்டு கேட்குறோம், BLA 2க்கள் போய் சேர்த்தல் நீக்கல் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படுறாங்க,
ஆனால் நீங்கள் மட்டும்தான் எண்ணி அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குத்தான் முதலில் கிடைக்கவிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கினது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் தேதி எண்ணி முடித்து 4ஆம் தேதி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சாலும் சரி. இப்போ சைதாப்பேட்டைனா ஒரு 14 டேபிள், வேளச்சேரி 14 டேபிள், மயிலாப்பூர் 14 டேபிள், மதுரவாயில் 14 டேபிள், ஒரு 14 டேபிள் எண்ண போகிறாங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் ஓட்டு இருக்கிறதால 30 டேபிள் எண்ண போகிறாங்க. ஆனால் 440 பூத்து இருக்கிற மதுரை வாயிலையும் 14 டேபிள் தான் போட்டுக்கிறாங்க. எப்படியும் அது சாயந்தரம் ஒரு நைட்டு கூட கூடுதலாக கூட ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் 17C அவர் எப்படி கைட் பண்ணுறாரோ நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் கூட வந்து ஃபார்ம் உங்களுக்கு மின்னல் கந்தப்பன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஃபார்ம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எப்படி போகணுமாங்கிறத பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவர் கொடுக்க போகிறோம். கவுண்டிங் ஏஜென்ட்டு போகிறவங்களுக்கு ஒரு பை தர போகிறோம். அதில் ஒரு நோட்டு, இந்த 17C ஃபார்ம், பேனா, அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சரியான வகையில், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரதான ஏஜென்ட் பார்த்துப்பாங்கன்னு மற்றவங்க இருக்கிறதோ, மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு பிரதான ஏஜென்ட் இருக்கிறதோ இருக்கக்கூடாது. உள்ளே எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருமே முழுமையாக 100% கடமையாற்றி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இனி அண்ணன் TR பால் அவர்களை சைதை தொகுதியின் சார்பிலும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதேபோல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் NR இளங்கோ அவர்கள் நாளை மறுநாள் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்கத்துக்கு சொல்ல போகிறோம், நீங்கள் அதிலே கலந்துக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் இல்லை. ஆனாலும் கூட கூப்பிட்ட உடனே வந்து இந்த கூட்டத்துக்கு பிரத்யேகமாக தென்சென்னைக்கு நான் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.